அவ்வளவு முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்கிறவரா இருந்தால் தூத்துக்குடி நிர்வாகி அஜிதா இவர் வீட்டு வாசல்ல காத்து கிடங்கினாங்க. ஆனால் அந்த பெண்ணை தூக்கி வீசுவதற்காக பெண் பவுன்சர்களை நியமித்து வச்சிருந்தார். இவனுங்க 41 பேரை கொன்னுட்டு கூட அதை இன்னொரு கட்சி மேல சாட்டுறதுக்கு தயங்காத ஒரு தற்குறி கூட்டம். கட்டிய மனைவி வெளியில தள்ளி நிறுத்திட்டு நீ வேறொரு பெண்ணோடு கூட்டிட்டு வந்த, நீ பெண்களுக்கு ஆதரவா நிக்கிறனா? உங்களால் இப்படி பொது வெளியில் ஒரு நல்லவன் வேஷம் கட்ட முடியும்னு சொன்னா இதை உடை தெரிவதற்கு தான் என்னுடைய முதல் வேலைன்னு கண்டிப்பாக சங்கீதா களத்துக்கு வருவார். அன்னைக்கு விஜயினுடைய அந்த பிம்பம் தூக்கி வீசப்படும். அதுக்கு முன்னாடி விஜய் மேல நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் விஜய் என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம், நான் விஜய்க்காக பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொன்னிச்சுல்ல, அந்த பொண்ணை முதல்ல தூக்கி உள்ள போடுங்க. ஏங்க அந்த குறிப்பிட்ட அந்த உளவியல் கொண்ட பெண்களை விமர்சிக்கிறாங்க. இது இவர் செஞ்சது குற்றம், இவர் சொன்ன வார்த்தை குற்றம்னா இவர்கள் செய்த செயல் என்ன? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கங்க சார். திரு பொன்ராஜ் அவர்கள் அரசியல் விமர்சகர், பலராலும் அறியப்பட்டவர். அவர் ஒரு கருத்தை, சர்ச்சைக்குரிய கருத்தை தாவேகாவினுடைய பெண்களை பற்றி கூறிவிட்டார் என்று ஒரு ஆத்திரப்பட்டு திரு விஜய் அவர்கள் பெண்களுக்கு ஒன்றென்றால் நான் நிப்பேன், களத்துல நிப்பேன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு எதிரொலியாக டிஜிபி ஆபீஸ்க்கு நேற்று போய் அவர் ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ பலரும் தாவேகாவினர் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு காவல்துறையில ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்கிறீங்க? அவர் கூறிய வார்த்தை என்பது பிறகு பின்வாங்கி இருக்கிறார், மன்னிப்பும் அவர் கேட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்த விவகாரத்துல விஜய் இவ்வளவு தீவிரம் காட்டுவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துறதா இருந்துச்சு, அது தள்ளி போயிருக்குது. ஏன் அப்படின்னா அவர்கள்ட்ட உரிய வேட்பாளர்கள் இல்லை, அவர்களுக்கு உரிய கவனிப்பு இல்லை. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் வேலையில் இருக்கும்போது இது பிரதானமான முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளவு முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்கிறவரா இருந்தால் தூத்துக்குடி நிர்வாகி அஜிதா இவர் வீட்டு வாசல்ல காத்து கிடங்கினாங்க. ஆனால் அந்த பெண்ணை தூக்கி வீசுவதற்காக பெண் பவுன்சர்களை நியமித்து வச்சிருந்தாரு. முதல்ல இவங்க உள்ள வாராக வரும்போது கார் முன்னால நம்ம ஒழுது, எனக்கு உரிய முக்கியத்துவம் இல்ல, நான் களத்துல வேலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எனக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவியை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு செவிசாய்க்கவே இல்லைங்க. கூப்பிட்டு பேசக்கூட இல்லை. இவ்வளவு நெருக்கடி வந்த போது கூட ஒரு கார் கண்ணாடி இறக்கி என்னமா நடந்துச்சு, நீங்க பெண்களுக்கு நிக்கிறவர் தானே, அது கேட்டிருக்க வேண்டியதானே. நான் என்ன கேட்கிறேன், இந்த விவகாரத்துல நீங்க இறங்கி களத்துல தப்புன்னு நான் சொல்லலைங்க, அது விமர்சனத்துக்கு உள்ளானது, அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். ஆனா நான் முதல் கேட்கறது, நீங்க பெண்களுக்காக நிற்பவராக இருந்தால் அஜிதாவுக்காக ஒரு கார் கண்ணாடியை கூட இறக்க முடியல. கூடுதலாக அந்த அலுவலகத்துக்கு உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போதும் ஆண் பவுன்சர்களை பயன்படுத்தி வச்சிருந்த இவரு பெண் பவுன்சர்களை நிறுத்தி வச்சிருந்தார். அதுக்கான போட்டோஸ் இருக்குது, சாட்சியங்கள் இருக்குது. ஒரு பெண்ணை தூக்கி வீசுறதுக்காக பெண் பவுன்சர்களை வச்சிருந்தாங்க. ஆனால் நேரடியா அந்த அம்மா உள்ள வரும்போது ஆண் பவுன்சர்களை வச்சு தள்ளி தூக்கி போட்டாங்க. அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தூக்கி தள்ளி விட்டாங்க. இன்னும் கூடுதல் என்னாச்சு, அந்த அம்மா மருந்து குடிச்சிருச்சு. இந்த விரக்தியின் காரணமா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாரும் கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்துலதான் இவரு ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு மலேசியா போய் அங்க நின்று குத்தாட்ட ஸ்டெப் போடுறாரு. இதுதான் பெண்களுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை, சரிங்களா? இது ஒரு பக்கம். இது நடந்து முடியுது. சில நாட்கள்லயே இவர் மேல ஒரு அலிகேஷன் வருது. இவருடைய மனைவி குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நடிகையோடு இணைந்து கொண்டு அவர்கள் வெளிநாடு செல்வதும், என்னை வெறுப்பேற்றுவதும், என்னை உளவியலாக துன்புறுத்துவதும், பொருளாதார ரீதியாக எனக்கு கட்டுப்பாடு விதிப்பதும், என்னை என்னுடைய என்ன சொல்றது மன வாழ்க்கையை சிதைத்து விட்டது. அந்த நடிகையின் வருகைக்கு பிறகு 2021 பிறகு, எப்போ 98 வாக்குல நடந்த திருமணம், 27 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க.
அந்த மனைவி சொல்றாங்க, கடந்த 5 வருடங்களாக என் கணவன் ஒரு குறிப்பிட்ட நடிகையோடு சேர்ந்து என்னை துன்புறுத்துகிறார் உளவியலாகன்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, உன்னை நான் அப்ப மட்டும் துன்புறுத்தல, இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன், இது அறிவிக்கிறியா, என்னை வந்து நீ கோர்ட்டுக்கு போறியா, இப்ப பாரு அப்படின்ட்டு அந்த அம்மா பேரை கூட சொல்லல, இவரு சோடி போட்டு கூட்டிட்டு வராருங்க. இதுதான் பாத்துக்க அப்படின்ட்டு 2 பேரும் ஜோடியா ட்ரெஸ் எடுத்து ஜோடியா போய் ஒரு என்ன எப்படி பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு கொடுமை. இதை விட பெண்ணையோ அல்லது மனைவியையோ ஒரு உறவு பெண்ணை யாரையோ துன்புறுத்த முடியுமாங்க? சரி, இப்ப பொன்ராஜ் விவகாரத்துக்கு வருவோம். பொன்ராஜ் என்ன சொன்னார், எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தல, எல்லா பெண்களையும் குறைச்சி பேசல, இவனுக்கு என்ன பண்றானுங்க, பெண் இனத்துக்கே இழுக்கு, இப்படி சொல்றதுதான் உங்களுடைய யோக்கியதை. அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக சொன்னார். இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம் உன்னை நம்பிக்கிட்டு இப்படி அடிமையாக அறிவுக்கு பகுத்தறிவுன்னு சொல்றான். நம்ம எல்லாம் 6 அறிவு உள்ள மனுஷன்னு சொல்றோம். மரத்துல இருந்து இறங்கி 2 காலத்து நடந்து பகுத்தறிவு உள்ள ஒரு சமூகமாக கூடி வாழ்றான். இப்படிப்பட்ட உறவுகளோடு வாழ்கிற ஒரு உயிரினம் நாம தான் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்கிறான். இப்படிப்பட்ட பகுத்தறிவு இன்னைக்கு இல்ல, அந்த குரங்காதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத நிரூபிக்கிற விதமா தான் மரத்துல ஏவுறதும் கரண்ட் கம்பியில தவிரதும், குறிப்பா உறவுகள் யார் என்ற அடையாளமே தெரியாத மாதிரி நான் அண்ணனாயிரு, அதாவது அவருக்கு தங்கச்சியா இருப்போம், அவருக்கு அம்மாவா இருப்போம், அவருக்கு அக்காவா இருப்போம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருப்போம்னு பேசுறது ஒரு பிள்ளை. இன்னொரு அம்மா சொல்லுது, என் கணவனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாம் விஜய்ங்கிற ஒரு மூலத்தில் இருந்து வருகிறது. விஜய் இதைத்தான் விரும்புறாரு. இது எதுக்காக அவர் பின்வாங்குறானா, இது ஒரு தேர்தல் நேரம். இப்ப இதை கொண்டு போய் நிறுத்தினோம்னா இவனுங்க நம்ம மேலே மட்டும் இல்ல, ஒரு பொது வழியில களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். இவனுங்க 41 பேரை கொன்னுட்டு கூட அதை இன்னொரு கட்சி மேல சாட்டுறதுக்கு தயங்காத ஒரு தற்குறி கூட்டம். மக்களுக்கு தெரியும், ஆனா தெரியாத மக்கள், விவரம் புரியாத மக்கள் இதை தப்பாக புரிந்து கொள்ளக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் பின்வாங்குறாரு. இந்த அயோக்கிய பசங்க செய்யற இந்த வேலைக்காக பின்வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுடைய கருத்து. ஏன்னா இவ்வளவு பெரிய கேடு கெட்ட ஒரு சமூகத்தை வழி நடத்திக்கிட்டு, அதையும் ஒரு கட்சியாக உருவாக்கி அதை வந்து பிராக்டிக்கலா நடத்திக்கிட்டு போற ஒரு விஜய் மாதிரியான தற்கொலையை கண்டு கலங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இது என்னுடைய கருத்து. இதுல எந்த காரணத்தை கொண்டும் இந்த நபர்களை நான் என்ன கேட்கிறேன், எல்லா பெண்களையுமே அவர் சொன்னாரு, உனக்கு தைரியம் இருக்கா? செங்கோட்டையன் சொல்றாரு, பெண் இனத்துக்கே அவமானம், பெண்களையே இழிவுபடுத்திட்டாரு. நீ வந்து ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், முக்கியமான பொறுப்புல இருந்தீங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு விட முன்னணியில் நீங்கள் தான் இருந்தீர்கள், நீங்களே சொல்லிட்டீங்க. அதிமுக என் கையில தான் வந்திருக்கணும்னு வெக்கம் இல்லாம சொன்ன நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிற விஜய்க்கு ஆதரவாக நிற்கணும்னு ஏதாவது வந்திருக்கா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் தன்கிட்ட கேண்டிடேட் இல்ல, தனக்கிட்ட அரசியல் பண்ணுவதற்குன்னு அரசியல் எதுவும் இல்லை. இன்னைக்கு அரசியல் எவ்வளவு சூடு பிடிச்சு, ஒரு அரசியல் கட்சி என்னங்க பண்ணணும்? பெண்களுக்கு பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனை என்றால் நீ அஜிதாவுக்கு பிரச்சனை இருக்கும் போது வந்திருக்கணும். ஒய்ஃப், உன்னுடைய கட்டிய மனைவி ரோட்டில் நிற்கிறாங்க. கூடுதலான ஒரு செய்தி என்னன்னா, அந்த அம்மா 2வது கொடுத்த பெட்டிஷன்ல என்ன சொல்றாங்க, நான் ஒரு நான் வந்து ஒரு இங்கிலாந்து பெண், என்னோட குடியுரிமை அங்கதான் இருக்குது, இந்த தமிழ்நாட்டில் எனக்கு வீடு கிடையாது, நான் எங்க தங்க முடியாது, எனக்கு நீலாங்கரை வீட்டில் இடம் வேண்டும், நான் அங்கதான் தங்க முடியும் அப்படின்னு பெட்டிஷன் கொடுக்காங்க. ஏன்னா நீலாங்கரை வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, வெளியில போனா அடிச்சு விரட்டிட்டாப்ல. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த பெண் மீது குற்றம் சாட்டினாரோ அந்த பெண்ணை கூட்டிட்டு வெளியில வந்தப்போ சொந்த கட்டிய மனைவி ரோட்ல நிக்கிறாங்க. அதான் சினாரியோ. அந்த மாதிரிட்ட பணம் இருக்கு, அவங்க பெரிய எத்தனை கோடி பணம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டவனா இருந்தாலும் பிரச்சனை ஒண்ணுதான், புருஷன் அடிச்சு வெளியில விரட்டிட்டான், வீட்டுக்கு வெளியில அந்த அம்மா நிக்குது. பனை, அந்த நீலாங்கரை கேட்டு பாத்திருக்கீங்களா, அப்படியே பனை மரம் உயரம் இருக்கும், மிக பெருசா இருக்கும். அங்க வெளியில நிறுத்தப்பட்டவரா இவர். கட்டிய மனைவி வெளியில தள்ளி நிறுத்திட்டு நீ வந்து வேறொரு பெண்ணோடு கூட்டிட்டு வந்த, நீ பெண்களுக்கு ஆதரவா நிக்கிறனா, எவ்வளவு பெரிய அயோ. நான் என்ன சொல்றேன், இந்த ஆள் மீது இந்த ஒரு காரணத்திற்காகவே அஜிதாங்கிற பெண்ணை நீங்க வந்து கதவை திறந்து ஏந்து கேட்கல, உள்ள போயும் கூட அவங்கள கூப்பிட்டு கூட பேசியிருக்க முடியுமா? அதற்கும் கூட இடம் கொடுக்கல. கட்டிய மனைவிக்கு இவ்வளவு துரோகம் இழைச்சிட்டு
தன்னை விரும்புவதாக, தன் கூட எதற்கும் தயாராக இருக்கிற அன்கண்டிஷனல், எந்த விதத்தில மதமான கேட்டுக்கும் தயாராக இருக்கிற ஒரு பெண்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தற்குறி ஒருபோதும் பெண்ணினத்துக்கு உகந்த மனிதன் இல்லை. இவன் பெண்ணினத்துக்கே களங்கப்படுத்துகிற ஒரு நபர். இன்னைக்கு உண்மையிலே இந்த விஷயத்தை எல்லாம் விஜயனுடைய மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பார். பெண்ணினத்துக்காக நான் வருகிறேன். ஏங்க, மனைவி மேல அவ்வளவு பிரச்சனை வரும்போது அவரு மகளிர் தினத்தில் வந்து நின்று, எது பெண்களுக்கு சிறப்பு செய்கிற மகளிர் தினம்னா என்ன, பெண்களை கொண்டாடுகிற போற்றுகிற இடம், அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அதெல்லாம் ஒரு அவ்வளவு ஒர்க் இல்லைங்க. அதெல்லாம் நீங்க இதை நல்லா ஒப்பிட்டு பாருங்க. காளி அம்மாவை பிசுறுன்னு சொல்லுவாரு, அதை விட இழிவான வார்த்தை இது. சீமான் சொல்லுவாரு தன்னுடைய சொந்த கட்சிக்கார பெண்மணியை அது ஒரு பிசுறும்பாரு. கிட்டத்தட்ட அதற்கு இணையாகவோ அதை விட மோசமாகவோ அது ஒர்க் இல்ல, அதை நான் டீல் பண்ணிடுறேன், நீங்க ஒரி பண்ணாதீங்க. எது, இந்த பெண்கள் யாரும் தன் மனைவி குறித்தோ தன்னுடைய யோக்கியதை குறித்தோ தன்னுடைய ஒழுக்கம் குறித்தோ கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் கூடுதலா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பெண்மணியினுடைய, ஒரு நிர்வாகியினுடைய, பெண் நிர்வாகியினுடைய, தாவேக்கா பெண் நிர்வாகியினுடைய வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த அம்மா, அவருடைய கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு. பக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு அந்த அவரை பிடிச்சிடுறாங்க. பெரிய இஷ்யூ ஆகுது, அது கேஸ் ஆகுது. எல்லாம் நடக்கும் போது இந்த விஜய் செய்த வேலை என்ன தெரியுமா? கட்சியில இருந்து விலக்கி விட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அந்த நிர்வாகி. அதுக்கான ஆதாரம் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, இவ்வளவு நான் என்ன கேட்கிறேன், நீ ஒழுக்கமான கட்சி நடத்துறவன் தானையா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவன் தானே, அந்த நிர்வாகியை நீக்கிய உன்னால் நீயே கட்சியை கலைச்சிட்டு அல்லது கட்சியில இருந்து விலகி போகல. நான் தகுதியற்றவங்க, பெண்களுக்கு நான் என்ன முறை செய்து விட்டேன் அப்படின்னு உன் மனைவி குற்றம் சாட்டி அடுத்த நிமிஷமே கண்ணாடியை பார்த்து காரி துப்பிட்டு உன் வேஷத்தை கலைச்சிட்டு நீ நடிக்க போயிருக்கலாம் அல்லது வேற வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா நான் கட்சி தலைவன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னா உன் உடம்புலையோ உன் எண்ணத்திலேயோ சிந்தனையிலேயோ பெண்கள் குறித்த நல்ல மரியாதை இல்லை. இன்னைக்கு நீ வந்து நிற்பது என்பது பக்காவா ஒரு குறிப்பிட்ட நபரை வைத்து அதை ஒரு அரசியலாக்க வேண்டும், அதை எதிர்கட்சிகளுக்கு எதிராக திருப்ப வேண்டும்ங்கிற அயோக்கியத்தனமான திட்டம் இருக்கே தவிர இந்த தேர்தலில் உன்னால் கேண்டிடேட் போட முடியல, அதை மறைப்பதற்கு நீ வந்து நிக்கிற அப்படிங்கிற என்னுடைய கருத்து. சார், பல தரப்பு வந்து திரு பொன்ராஜுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் கூட இப்ப தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றதை பார்க்கிறோம். திரு அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கும் தற்போது அண்மையாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாரு. பொன்ராஜ் போன்ற இழிவான பேசியவர்களுக்கு எல்லாம் வந்து உடனடியாக கைது நடவடிக்கையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மிகவும் வலுப்பெற்று இருக்கு. காவல்துறை அப்படி இப்ப காபந்து சர்க்கரா இருக்கு, இப்போ மாநில அரசனோட கட்டுப்பாட்டுல இல்லை, இது எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தான். இந்த காவல்துறை முதலில் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஏன்னா விஜயே நேரடியா போய் டிஜிபி சென்று சந்திச்சு கேட்டு அதுக்கு முன்னாடி விஜயை கைது செய்யணும். அதுக்கு முன்னாடி விஜய் மேல நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் விஜய் என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம், நான் விஜய்க்காக பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொன்னிச்சுல்ல, அந்த பொண்ணை முதல்ல தூக்கி உள்ள போடுங்க. ஏங்க, அந்த குறிப்பிட்ட அந்த உளவியல் கொண்ட பெண்களை விமர்சிக்கிறாங்க. இது இவர் செஞ்சது குற்றம், இவர் சொன்ன வார்த்தை குற்றம்னா இவர்கள் செய்த செயல் என்ன? ஏன் புருஷன் எனக்கு முக்கியம் இல்லை, இவர் தான் முக்கியம்னு சொல்றது இதை விட கலாச்சார தீர்வுகளையும் எதுங்க வேணும்? இந்த அன்புமணிக்கு அறிவு இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி வரலும் உங்க அப்பாவும் நீங்கள் என்ன பேசுனீங்க? அவர் தம் அடிக்கிறாரு, அவர் படத்துல எல்லாத்துலயும் மதுபானத்தை பற்றி வருது, பெண்களை பற்றி இழிவா வருது, எல்லாத்தையும் ரஜினிக்கும் பேசுனீங்க, விஜய்க்கும் பேசுனீங்க. விஜய் கூடுதலாக டொபாக்கோ பயன்படுத்துறாருன்னு நீங்க குற்றம் சாட்டினீங்க. இன்னைக்கு எங்க போனீங்க? அப்ப இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வலு இருக்குதுங்கிறதுக்காக, அதை வச்சு லாபி பண்ண முடியுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட அறமே அடிப்படை உணர்வே இல்லாம இப்ப பொங்குவதெல்லாம் நான் இன்னும் கூடுதலா கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அதிமுக கட்சியை சேர்ந்த ஒருவர் சொன்னாரு, சி.வி. சண்முகம் கேட்டாரு, நயன்தாரா வேணும், நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், எனக்கு கனவுல நயன்தாரா இருக்கு, எனக்கு பண்ணித்தர முடியுமான்னு கேள்வி கேட்டாரு. அது இல்ல, அதுக்கும் முன்னாடியே கூவத்தூர்ல 2017 எடப்பாடி பழனிசாமி சசிகலா எல்லோரும் சேர்ந்து அந்த கட்சியை பாதுகாத்த போது, எல்லாத்தையும் கூட்டி உள்ள எம்எல்ஏக்களை அடைத்து வைத்திருந்த போது எனக்கு திரிஷா வேணும்னு ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னாரு. நீ அந்த கூட்டணியில தான் இருக்க, என்னன்னு கேட்டு சொல்லு. அது உண்மையா?
அங்க என்ன நடந்துச்சு? அப்படி குற்றம் சாட்டு வைத்தவரே வாபஸ் வாங்கினார் இல்லையா எதிர்ப்புக்கு ஏங்க பிறகு? அதுதான் இவர் பொன்ராஜ் இப்போ வாபஸ் வாங்கியிருக்காரு. இப்போ வாபஸே முதல்ல தப்புங்கிறேன் நான். நீங்க ஏதோ ஒரு முகாந்திரம் இல்லாமல் வாபஸ் பண்ணிருக்க முடியாது. இப்ப பொன்ராஜுமே முகாந்திரம் இல்லாமல் பேசலைங்க. அவர் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேங்கிற அளவுல வேணா பேச முடியும். ஆனா அதுவும் கூட விஜய்க்காக எதையும் இழப்பதற்கு தயாராகி இருக்கிற ஒரு பெண்கள் கூட்டத்தை குறித்து பேசியதற்காக எதற்கு மற்ற பெண்கள் கவலைப்படணும்? இதெல்லாம் விட்டுட்டு பொன்ராஜ மன்னிப்புகள் இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். இதை யாராவது ஏத்துக்கணும்? நான் இன்னொன்று கேட்கிறேன், கனவு காணுங்கள், உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கள்னு சொன்ன முதல்வர். நீங்க என்னென்னலாம் உங்க பகுதியில திட்டங்கள் வகிச்சிருக்கீங்க, அதை நாங்க உங்க வீட்டுல எதெல்லாம் திருத்தணும்னு நினைக்கிறீங்க? நாங்க எல்லாத்தையும் கல்வி கொடுத்திருக்கிறோம், மருத்துவம் கொடுத்திருக்கிறோம், இலவச பேருந்து கொடுத்திருக்கிறோம், என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு காசு கொடுத்திருக்கிறோம், இன்னும் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எனக்கு நயன்தாரா வேணும் ஒரு மினிஸ்டர் கேட்கிறாரு. இதெல்லாம் வெட்கமா இல்லையா? இதற்கு எதிராக நான் என்ன கேட்கிறேன், இந்த களத்தில் நின்று நிற்கக்கூடிய விஜய்க்கு எங்க போச்சு சூடு சுரணை இருக்குதா? பொன்ராஜ் யாருங்க? அவரு ஒன் ஆஃப் த ஒரு ஒப்பீனியன் பேசுறவரு. இவர் முன்னாள் அமைச்சருங்க சி.வி. சண்முகம். அதிமுக எவ்வளவு முக்கியமான பொறுப்பு. நீ உண்மையிலேயே சினிமா துறை மீது உனக்கு அக்கறை இருந்தா இந்த பெண்ணுக்காக, யாருக்காக, நயன்தாராவுக்காக நீ இறங்கியிருக்கணும்ல. சி.வி. சண்முகம் நீ பேசுறது தப்பு. இதற்காக நான் பெட்டிஷன் கொடுக்க போறேன் டிஜிபி ஆபீஸுக்கு. இதற்காக போயிருந்தேன்னா நான் உன்னைய மனுஷன் மதிச்சிருப்பேன். அப்போ செலக்டிவா கூவுது இந்த கவலி, செலக்டிவா கத்துது. பாஜக கத்துறது இல்ல, அது அதிமுக கத்துறது இல்ல. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக இறங்கி நிற்கிறார் இந்த விஜய். இதுல அப்பட்டமா தெரியுது. இது ஒரு என்ன சொல்றதுன்னா மக்கள் மத்தியில் இவர் அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறான்னு என்னோட கருத்து. சார், இறுதியான ஒரு கேள்வி. இப்போ சங்கீதா அம்மையார் சொன்னாங்க கடந்த காலத்துல, இது மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா என்னை ரொம்ப தொல்லை கொடுத்தீங்கன்னா நான் ஆதாரங்கள்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கிறோம். பெண்களுக்கு நான் தான் துணை நிற்பது போல தாவேகா தரப்பு ஒரு பக்கம் சொல்லுது. அவங்களுக்குமே நீங்க சொன்னது போல அவங்க அந்த பெட்டிஷனுக்கு பிறகுமே அவர் பொது வெளியில ஒரு நடிகையுடன் வந்ததா இருக்கட்டும், அவங்களே இது நிச்சயமா ஆத்திரம் மூட்டக்கூடிய செயலாக இருக்கும். இப்போ அவங்க எக்ஸ்ட்ரீமா போகும்போது இப்ப இவங்களும் அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட கூடுமா? கண்டிப்பா. விஜயினுடைய மனைவி சங்கீதா கிட்ட விஜய் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணினார், அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் விஜய்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் அவர் கூட சேர்ந்திருக்கிறவங்க, அவரை சுற்றி இருக்கிற எல்லாருடைய எல்லா டேட்டாவும் இருக்குது. அதை வெளியிட்டால் கண்டிப்பாக விஜய் பெரிய சிக்கலுக்கு மாட்டிக்கொள்வார். இன்னைக்கு விஜய் போடுகிற இந்த உத்தம வேஷம் இருக்குல்ல, இதை அவர் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நாம எப்படி பார்த்து இந்த விஷயத்தில் விஜய் ஒரு தகுதியற்ற நபர்னு கோவப்படுறோமோ, அதே மாதிரி என் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கடியை கொடுத்து விட்டு, என்னை உளவியலாக இவ்வளவு தாக்கிவிட்டு, உங்களால் இப்படி பொது வெளியில் ஒரு நல்லவன் வேஷம் கட்ட முடியும்னு சொன்னா இதை உடை தெரிவதற்கு தான் என்னுடைய முதல் வேலைன்னு கண்டிப்பாக சங்கீதா களத்துக்கு வருவார். அன்னைக்கு விஜயினுடைய அந்த பிம்பம் தூக்கி வீசப்படுங்க என்னுடைய கருத்து. சும்மா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை எங்க நேயர்கள் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.